Hi friends, welcome back to Vazhi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு brinjal கறி தான் செய்ய போறோம். gutti vankaya kura இல்லனா gutti vankaya புலுசுன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கத்திரிக்காயை முதல்ல கட் பண்ணிக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. முள் கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா அதோட முள் காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, வெறும் அந்த காம்பை மட்டும் நீக்கிக்கலாம். இந்த டிஷ் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாச்சும் புழு இல்லை சொத்தையாக இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பூச்சி புழு இருந்தால் தாங்க அது நல்ல காய்கறி. இப்போ உள்ள எல்லாருமே பூச்சி மருந்து தெளித்து பூச்சியை வரவிட மாட்டேங்கிறாங்க. அந்த காய்கறியை சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் தான். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடுங்க. இதே போல் எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயையும் ஒரு முறை நான் ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப்பு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்க்கு. வேர்க்கடலையை மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது, இதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். வேர்க்கடலையை நல்லா வறுத்த பிறகு ஒரு தட்டில் கொட்டிட்டு அதோட தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் எடுத்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நான் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லா தோலையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா என் பாப்பா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டா. அவளுக்காக நான் கம்மியாக சேர்க்குறேன். பெரியவங்களுக்குன்னா 8லேருந்து 9 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த டிஷ்க்கு ட்ரை கோகோனட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 3 பல் எடுத்துருக்கேன். அதே அளவு இஞ்சியும் எடுத்துக்கிறேன் நான். இது கூடவே தனியா எள்ளெல்லாம் போட்டு செய்வாங்க, நான் அது சேர்க்க போகிறதில்ல. தனியாவுக்கு பதிலாக தனியா தூள் நான் சேர்க்க போகிறேன். இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இப்போ அதே பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்ச இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன். புளி அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்க்கு. அதுக்காக நிறைய புளி சேர்த்தோன்னா இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயில் நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீதி இருக்கிற மசாலாவை நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம், அதனால் வீணாகாது. இப்போது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சூடு பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு நான் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே பெருங்காயம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண போகிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்ல வாசனை வருது. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தனியாத்தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. இப்போது ரிமைனிங் அந்த மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ புளி தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆகியிருக்கு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குட்டி வெங்காய குரா ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி வந்து சாம்பார் சாதத்துக்கு, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இப்போவே போய் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.